ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சான்றோர்களின் சிறப்பு பெயர்கள் பார்ட் 4 வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சில முக்கியமான சான்றோர்களை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர். அவருடைய சிறப்பு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா குருதேவ். ரவீந்திரநாத் தாகூர் அவருடைய சிறப்பு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா குருதேவ். இவரை பற்றி வேற என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் எங்கே பிறந்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் பிறந்தவர். இவர் எத்தனை வயதிலே கவிதை எழுத தொடங்கியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய 8 வயதிலே கவிதை எழுத தொடங்கியிருப்பார். அதே மாதிரி இலக்கியத்திற்காக நோபல் பரிசு பெற்ற முதல் ஆசிய கவிஞர் அப்படின்னு கேட்டாலும் ரவீந்திரநாத் தாகூர் தான். அதுக்கப்புறம் இவர் எழுதிய முக்கியமான நூல்னு பார்த்தீங்கன்னா கீதாஞ்சலி யார் எழுதுந்து அப்படின்னு கேட்டாங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர். அதே மாதிரி இவர் எழுதிய பாடலான ஜனகணமன, அந்த பாடலை நம்ம தேசிய கீதமாக, அதாவது நம்ம அரசாங்கம் தேசிய கீதமாகவும், அமர் சோனார் பங்களா அப்படின்ற பாடலை வங்காளத்தினுடைய தேசிய கீதமாகவும் இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈவேரானா யாரு? பெரியார். ஓகேங்களா. ஈவே ராமசாமி. அவருக்கு சிறப்பு பெயர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரியார், வைக்கம் வீரர், சமூக முரண்களை எதிர்த்தவர், மூட கருத்துக்களை முட்டறுத்தவர், தொலைநோக்கு பார்வை உடையவர், தமிழகத்தின் மிகப்பெரிய சிந்தனையாளர், பகுத்தறிவுக்கு பொருந்தாதவற்றை அறுத்து எறிந்தவர், பெண்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டவர், பெண்களே சமூகத்தின் கண்கள் என கருதியவர், மரியாதையும் சுயமரியாதையும் தம் கண்கள் போல கருதியவர், பகுத்தறிவு பகலவன், பெண்ணின போர் முரசு, புத்துலக தொலைநோக்காளர், ஈரோட்டு சிங்கம், தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ், வெண்தாடி வேந்தர். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரியாருக்கு ஈவே ராமசாமிக்கு பெரியார் அப்படின்ற பட்டம் எங்கே கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 13, 1938 நடந்த பெண்கள் மாநாட்டில் தான் தர்மாம்பாள் அவர்கள் இவருக்கு பெரியார் அப்படின்ற பட்டத்தை கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. நவம்பர் 13, 1938 தர்மாம்பாள் அவர்கள் தான் பெரியாருக்கு பெரியார்ன்ற பட்டத்தை கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வைக்கம் வீரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் வைக்கம் அப்படின்ற இடத்துல தாழ்த்தப்பட்ட மக்கள் கோவிலுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்ட்டு ஒதுக்கி வச்சுருப்பாங்க. அதை எதிர்த்து இவர் போராடி சிறை சென்றுட்டு வருவார். அதனால தான் அவருக்கு வைக்கம் வீரர் அப்படின்ற பட்டம் வந்திருக்கு. அடுத்து சமூக முரண்களை எதிர்த்தவர். ஓகேங்களா. இந்த உடன்கட்டை ஏறுதல், குழந்தை திருமணம், அந்த காலத்தில் இருந்த குழந்தை திருமணம், இந்த பர்தா அணிகிற முறை, முஸ்லீம் பெண்கள்லாம் பர்தா அணிகிற முறை, இந்த மாதிரியான பல சமூக முரண்களெல்லாம் எதிர்த்தவர். ஓகேங்களா. அதே மாதிரி மூட கருத்துக்களை முட்டறுத்தவர். இப்போ இந்த உடன்கட்டை ஏறும் வழக்கம்லாம் இருக்குன்னா அதெல்லாம் ரொம்ப தப்பு, இதெல்லாம் ஏன் பண்ணுறீங்க அப்படின்ட்டு கேட்டவர் இவர் தான். ஓகேங்களா. அதே மாதிரி தொலைநோக்கு பார்வை உடையவர், தமிழகத்தின் மிகப்பெரிய சிந்தனையாளர், பகுத்தறிவுக்கு பொருந்தாதவற்றை அறுத்து எறிந்தவர். பகுத்தறிவுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யாராவது உங்ககிட்ட சொன்னாங்கன்னா ஏன், எதற்கு, எப்படி அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையுமே நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். இதை ஏன் நம்ம செய்கிறோம், எதுக்காக செய்கிறோம், எப்படி செய்கிறோம் அப்படின்றத அறிஞ்சு பார்த்துட்டு தான் அது பொருந்துச்சுன்னா மட்டும்தான் அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணுமே தவிர, அப்படி பொருந்தாதவற்றை ஏதாவது இருந்தால் அதை எல்லாத்தையும் நம்ம அறுத்து எறியணும் அப்படின்ட்டு சொல்லுவார். ஓகேங்களா. அதே மாதிரி பெண்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டவர், பெண்களே சமூகத்தின் கண்கள் என கருதியவர். பெண்களுக்காக இவர் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தார். ஓகேங்களா. அரசு வேலைவாய்ப்பில் இவர் 50% இடஒதுக்கீடு கொடுங்க. பெண்களுக்கு சுயமரியாதை இல்லாதது காரணம் அவங்களுக்கு பெண் கல்வி இல்லாததுனால்தான். அதே மாதிரி பெண்கள் மதிக்கப்படாதது காரணம் அவங்களுக்கு சொத்துரிமையும் இல்லாததுனால்தான் அப்படின்ட்டு சொல்வார். அதே மாதிரி இளைஞர்கள் கிட்ட என்ன சொல்லுவார், நீங்கள் மனக்கொடையெல்லாம் வாங்காதீங்க, நீங்களே உழைத்து சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணத்தை கொண்டு வாங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பார். பெண்களோட தேவைகளை அகற்றப்பட வேண்டியவை அடிப்படை தேவைகள் அப்படின்ட்டு 2ஆக பிரித்து நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பார். ஓகேங்களா. அதனால தான் அவருக்கு பெண்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டவர், பெண்களே சமூகத்தின் கண்கள் என கருதியவர். அடுத்து மரியாதையும் சுயமரியாதையும் தம் கண்கள் போல கருதியவர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஈவேரா பெரியார். ஓகேங்களா. அடுத்து பகுத்தறிவு பகலவன். பகுத்தறிவுனா என்னன்றதை இந்த உலகத்துக்கே இன்ட்ரடியூஸ் பண்ணவர் இவர் தான். ஓகேங்களா. பெண்ணின போர் முரசு, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பெண்களுக்காக நிறைய விஷயங்களை செஞ்சிருப்பாரு. அதனால தான் பெண்ணின போர் முரசு அப்படின்னு சொல்கிறாங்க. புத்துலக தொலைநோக்காளர், ஈரோட்டு சிங்கம், ஏன்னா ஈரோட்டில் தான் பிறந்திருப்பாரு, அதனால ஈரோட்டு சிங்கம். தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்ற பட்டம் யார் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ கொடுத்துருப்பாங்க. யுனெஸ்கோ எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1970.
ஓகேங்களா. 1970 யுனெஸ்கோ கொடுத்துருப்பாங்க. வெண்தாடி வேந்தர், ஓகேங்களா. அவர் வெண்தாடி இருக்கிறதுனால வெண்தாடி வேந்தர் அப்படின்ற ஒரு சிறப்பு பெயரும் இருக்குது. அதே மாதிரி வந்து பாரதிதாசன் வந்து இவரை புகழ்ந்திருப்பார். தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பு உலகு தொழும் மணக்குகையில் சிறுத்தை எழும் அப்படின்ட்டு பெரியாரை பற்றி பாராட்டினவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாரதிதாசன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பெரியாருக்கு அஞ்சல் தலை எந்த வருடம் வெளியிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1978 வெளியிட்டிருப்பாங்க. ஓகேங்களா. அஞ்சல் தலை 1978 வெளியிட்டிருப்பாங்க. அதே மாதிரி வந்து நமக்கு இருக்க வேண்டிய பற்றுகளில் தலையாய பற்ற எது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாருன்னா மொழி பற்று இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால எழுத்துங்களில் வந்து சில சீர்திருத்தங்கள்லாம் செஞ்சுருப்பாரு. ஓகேங்களா. அவருடைய பகுத்தறிவு சிந்தனைக்கும் இந்த மாதிரி சமுதாய மாற்றத்திற்கும் யார் முன்னோடி அப்படின்னு சொல்லியிருப்பாருன்னு பார்த்தோம்னா இந்த பண்டிதமணி அயோத்திதாசரும் தங்கவயல் அப்பாதுரையாரும். ஓகேங்களா. அடுத்து வந்து இந்த பெரியாரை பற்றி 6th புக்கில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க. இவர் வந்து 8600 நாட்கள், 13,000-12,000 கிலோமீட்டர், 10,700 கூட்டம், 21,400 மணி நேரம் வந்து உரையாற்றியிருப்பார் தம் வாழ்நாளில் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் வந்து அண்ணா வந்து இவரை புகழ்ந்திருப்பார். இவர் போகாத ஊர் உண்டா, இவர் எடுத்துரைக்காத பழமை உண்டா அப்படின்ட்டு இதை வச்சு அண்ணா வந்து புகழ்ந்து பாடியிருப்பார். ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா தான். தென்னகத்து பெர்னாட் ஷா. ஓகேங்களா. நம்ம ஆல்ரெடி தமிழகத்து பெர்னாட் ஷா அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து மூவா. தமிழ்நாட்டோட பெர்னாட் ஷா அப்படின்னு கேட்டாங்கன்னா மூவா. தென்னகத்து பெர்னாட் ஷா அப்படின்னு கேட்டாங்கன்னா அறிஞர் அண்ணா. அதே மாதிரி தென்னாட்டு பெர்னாட் ஷா, தென்னகம் தென்னாட்டு, அதே மாதிரி தமிழ்நாடுன்றது வேறு. ஓகேங்களா. தமிழ்நாடுன்றது ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாட்டு மட்டும், தென்னாடு அப்படின்றது இந்த சவுத் சைடில் இருக்க எல்லா நாட்டையுமே குறிக்கிறது. ஓகேங்களா. தென்னாட்டு பெர்னாட் ஷா, தென்னாட்டு காந்தி. ஓகேங்களா. தென்னாட்டு காந்தி. இப்போ அறிஞர் அண்ணாவை பற்றி நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவோட நிறுவனர் இவர் தான். ஓகேங்களா. திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்றது. அதுக்கு முன்னாடி வந்து நீதி கட்சி என்ற கட்சியை தான் வந்து 1944 நடந்த சேலம் மாநாட்டில் தான் வந்து திராவிடர் கழகம் அப்படின்ட்டு பெயர் மாற்றம் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் 1949 செப்டம்பர் 17 தான் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ட்டு கட்சியை தொடங்கியிருப்பார். ஓகேங்களா. அதுக்கப்புறம் 1967 அவர் வந்து தமிழக முதலமைச்சராக இருப்பார். அதுக்கப்புறம் இருமொழி சட்டம் கொண்டு வந்திருப்பார். ஒரு படியரிசி திட்டம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி அப்படின்ற அந்த திட்டத்தை கொண்டுட்டு வந்திருப்பார். அதுக்கப்புறம் ஜனவரி 14, 1969 மெட்ராஸ் மாநிலம் அப்படின்றத வந்து தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் பண்ணியிருப்பார். ஓகேங்களா. இதெல்லாம் ரீகால் ஆகுது அவங்களுக்கு. இந்த மாதிரி விஷயம்லாம் ஏன் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜஸ்ட் வாட் இஸ் வாட்னு பார்த்துட்டு போகாமல் நம்ம ஏற்கனவே படித்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணிக்கிட்டே வந்தால் தான் நம்ம பிரெயினில் வந்து ரீகெயின் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி வந்து இந்த செக்ரட்டரியேட் அப்படின்றத வந்து தலைமைச் செயலகம்னு பேர் மாற்றினவர் யாருன்னு கேட்டாலும் இவர் தான். சத்தியமேவ ஜெயதேன்றத வாய்மையே வெல்லும்னு சொல்லி பெயர் மாற்றம் பண்ணியிருப்பார். ஸ்ரீமதி அப்படின்றத ஸ்ரீக்கு பதிலாக ஸ்ரீமதி அப்படின்னா திருமதி அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணியிருப்பார். ஓகேங்களா. அதே மாதிரி அண்ணாமலை பல்கலைக்கழகம் வந்து இவருக்கு 1968 டாக்டர் பட்டம் வழங்கியிருப்பாங்க. ஓகேங்களா. அண்ணாமலை பல்கலைக்கழகம் அண்ணாக்கு வந்து டாக்டர் பட்டம் 1968. ஓகேங்களா. அதே மாதிரி இவர் நடத்தி இதழ்கள்னு பார்த்தீங்கன்னா காஞ்சி, திராவிட நாடு, நம் நாடு, அந்த மாதிரி இதழ்கள்லாம் நடத்தியிருப்பார். இவர் எழுதிய நூல்கள்னு பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை, செவ்வாழை, அன்னதானம், பணத்தோட்டம், அந்த மாதிரி நிறைய நூல்கள் எழுதியிருப்பார். நாடகங்கள்னு பார்த்தீங்கன்னா நாடகமும் எழுதியிருப்பார். இவர் தான் வந்து இந்த சமுதாய சீர்திருத்த கருத்துக்கள்லாம் வந்து திரைப்படத்தில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணவர். ஓகேங்களா. அதே மாதிரி வேலைக்காரி, நீதி தேவன் மயக்கம், நல்ல தம்பி, சந்திரோதயம், ஓர் இரவு அப்படின்ற நிறைய நாடகங்களை எழுதியிருப்பாரு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இவர் வந்து கலிங்கருத்து பரணியை பற்றி என்ன சொல்லியிருப்பாரு, எனக்கு பிடித்தமான நூல்களில் ஒன்று கலிங்கருத்து பரணி தான் அப்படின்ட்டு. அதே மாதிரி 9th புக்கில் வந்து நிறைய கொட்டேஷன்லாம் மேற்கோள்கள்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு, சட்டம் ஒரு இருட்டரை, அதில் வழக்கறிஞர்களின் வாதம் வந்து ஒரு விளக்கு அப்படின்ட்டு, கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, வன்முறை ஈர்ப்பக்கம் உள்ள கூர் அப்படின்ட்டுலாம் நிறைய கொட்டேஷன்லாம் சொல்லியிருப்பார். அதை நீங்கள் ஒன்ஸ் எடுத்து பாருங்கள். 9th புக்கில் இருக்கும். ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.